காவியம்மா, இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுமா. உனக்கு என்ன வேணுமோ அதை அந்த தெய்வத்திட்ட கேளு. உடனே இந்த தெய்வம் நிறைவேற்றி தரும். எல்லாம் கும்பிட்டுக்கோ. எனக்கு எந்த குறையும் இல்லைக்கா. நான் எதுவுமே கேட்காம இந்த கடவுள் எனக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டாங்க. நான் இப்போ வேண்டி கேட்கறது இந்த குழந்தை செல்வம் மட்டும்தான். கவலைப்படாத காவியம்மா, இந்த கோயிலுக்கு வந்துட்டல, அடுத்த வருஷம் இந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு குழந்தையோட தான் நீ இந்த கோயிலுக்கு வருவ பாரேன். உமா, நீ சொல்றது மட்டும் பழிச்சிட்டுன்னு வச்சுக்கோ, உன் வாய்க்கு 1 கிலோ சீனி வாங்கி நான் கொட்டுறேன். ராணியக்கா, நீங்க 1 கிலோ சீனியை வாங்கி அவளுக்கு கொட்டுனியே வச்சுக்கிடுங்க. அடுத்த நாளே அவள் சுகர் பேஷண்ட் ஆயிடுவா. பரவாயில்லையா? ஆமா, சீனி விற்கிற விலைக்கு இவளுக்கு 1 கிலோ வாங்கி கொட்டணுமா? ஒரு ஸ்பூன் கொட்டினா போதாதா? வாங்க கோயிலுக்குள்ள போலாம். சின்ன பொண்ணு, நம்ம பார்க்க போற சாமியார் எங்க இருப்பாரு? எனக்கும் தெரியாதுக்கா. அவரான அந்த கோயிலுக்குள்ளதான் எங்கேயாச்சும் உட்காந்துருப்பாரு. யார்கிட்டயாச்சும் நம்ம கேட்டுட்டு உள்ள போவோம். தாத்தா, இங்க நாடி புடிச்சு ஒருத்தர் குறி சொல்லுவாரு, அந்த சாமி இப்ப எங்க இருப்பாரு? எம்மா, நீ ஏதோ சொல்றன்னு மட்டும் தெரியுது, ஆனா நீ என்ன சொல்றன்னு எனக்கு கேட்கலையே. ஐயோ, நான் போய் போய் ஒரு செவிடர் கிளவிங்கிட்டே அட்ரஸ் கேட்டேன். எவடி செவிடன்? செவிடன் கெவிடன் சொன்னா உனக்கு குச்ச வச்சு சாத்தி எடுத்துருவேன். என்ன ராணி அக்கா, நான் அட்ரஸ் கேட்கும் போது தாத்தா காதை கேட்கல, நான் திட்டும் போது கரெக்டா காது கேட்டுட்டு. உமா, எல்லாம் உன் முகராசி. இப்போ தாத்தாட்ட நான் கேட்கேன் பாரு, தாத்தா எப்படி அட்ரஸ் சொல்றாரு பாரு. தாத்தா, இந்த கோயிலில் ஒரு சாமியார் உட்கார்ந்துருப்பாராம, அவர் எங்க இருப்பாரு? ஓ, சாமியாரா? சாமியார் அந்த மண்டபத்துலதான் உட்கார்ந்து இருப்பாரு, போய் பாருங்க. என்ன சின்ன பொண்ணு, நீ கேட்டா மட்டும் அட்ரஸ் கரெக்டா சொல்றாரு. நீ ரொம்ப குள்ளமா இருக்கா பத்தியா, அதனால நீ பேசுறது தாத்தாவுக்கு தெரியல போல இருக்கு. நான் வளர்த்தியா இருக்கிறதுனால நான் பேசுறது தாத்தாவுக்கு கேட்டுட்டு, அவ்வளோதான் வித்தியாசம். என்னம்மா இன்னும் நின்னுகிட்டே இருக்கீங்க? போங்க கோயிலுக்குள்ள. வாங்க வாங்க, நீ என்ன தேடி நீங்க ஒரு நாள் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன சாமி, யாரெல்லாம் குறி கேட்க வராவனி காலையிலே வெத்தலையில மை போட்டு பார்த்துருவீரோ? ஏ சரசு, இந்த மாதிரி சாமியாரெல்லாம் கிண்டல் அடிக்க கூடாது. நீ கிண்டல் அடிச்சேன்னு வச்சுக்கோ, அவர் கோபத்துல உன்னை கழுதையாவோ நாயாவோ மாத்தி விட்டுருவாரு. அவர் கோபத்துக்கு நீ ஆளாவிராத. சாமி, நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா என் பொண்ணுக்கு. எல்லாம் தெரியும் இந்த சாமிக்கு. உங்க பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு என்ன பார்க்க வந்திருக்கீங்க, அதுதானே? சாமி, அதுதான் சாமி, அதுக்கு தான் வந்தோம். எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த அம்மனோட மகிமை தான். யார் யார் என்ன கஷ்டத்துல வரீங்க அதை எனக்கு உணர்த்தி அதை நான் சொல்றதுக்கு தான் இந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்கேன். உங்க குறையும் எனக்கு நல்லா தெரியும். உங்க பொண்ணை வந்து உட்கார சொல்லுங்க. சின்ன பொண்ணு, இந்த சாமி நம்ம நினைக்கிறது அப்படியே சொல்றாரு. ஒருவேளை சக்தி வாய்ந்த சாமியாரா இருப்பாரோ? ஆமாம்மா, பார்த்தா அப்படிதான் தெரியுது. பேசாம இவர்கிட்ட நம்ம மாமியார் கலவிகள்லாம் எப்போ சாவுவான்னு கேட்டுட்டு போயிருவோமா? ஏம்மா காவியா, சாமி கூப்பிடுறாங்களா, வந்து உட்காருமா. சரிம்மா. உன் கைய காட்டுமா. இந்த பொண்ணு ஜாதகப்படி இந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு 8 வருஷம் ஆயிருக்கணும். ஆமா சாமி, 8 வருஷம் ஆயிட்டு. இந்த பொண்ணோட கைராசிப்படி பார்த்தனா இந்த பொண்ணுக்கு 2 குழந்தை நேரத்துக்கு இருந்திருக்கணும். ஆனா யாரோ சென்ற சதியால இந்த பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கு. சாமி சொல்றீங்க? என் பொண்ணுக்கு துரோகம் பண்றது யாரு? அப்படி யாரும் இல்லையே சாமி. இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுமா. அந்த பொண்ணோட ஜாதகப்படி அந்த கரகம் அந்த பொண்ணியே தான் சுத்திட்டு இருக்கு. சாமி, நீங்க கரகம்னு சொல்றது மனுஷனா இல்ல எதுவும் பிசாசு பேயா? யாரு இந்த அம்மா? இந்த அம்மாவை தள்ளி போ சொல்லுங்க. எல்லாமே சந்தேகத்திலேயே கேட்டுட்டு இருக்கு. சந்தேகப்பட்டாலே அது நடக்காது. தள்ளி போம்மா. நாலு முடி இங்க பின்னாடி தள்ளி வந்துரு, இல்லாட்டி உன்னை பாம்பா மாத்திர போறாரு அவரு. ஐயா, என் பொண்ணுக்கு துரோகம் பண்றது யாரு நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. கூடிய சீக்கிரம் அவங்க உங்க கண்ணு முன்னாடி மாட்டுவாங்க. அந்த கரகம் உங்க பொண்ணு கழுத்துல சுத்துற பாம்பு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு. அது என்னைக்கு உங்க பொண்ணை விட்டு இறங்குதோ
அன்னைக்குதான் உங்க பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனா அது கூடிய சீக்கிரம் நடக்கும்மா. ஐயா அதுக்கு எதுவும் பரிகாரம் இருந்தா சொல்லுங்க ஐயா, அதை நாங்க பண்ணிடுறோம். அம்மா அதுக்கு பரிகாரம்லாம் எதுவுமே கிடையாதும்மா. அந்த கிரகம் உங்க பொண்ணை விட்டு நவளணும். அதை நீங்க சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அதுதான் நீங்க செய்யற பரிகாரம். ஐயா அந்த பொண்ணு சுத்தின கிரகம் யாருன்னு நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? எம்மா அதெல்லாம் நான் சொல்ல முடியாதுமா. நீங்க நம்பிக்கையோட வீட்டுக்கு போங்க. இந்த சாமி உங்க கூடயே இருந்து அதை காமிச்சு கொடுக்கும். கிளம்புங்க நீங்க. ஐயா எனக்கு துரோகம் செய்ய யாருமே இல்லையா, எனக்கு எங்க வீட்டுக்காரர் மட்டும் தான் இருக்காரு. அவர் எனக்கு ஒரு துளி கூட துரோகம் செய்ய நினைக்கவே மாட்டாரு. அவர் அப்படிப்பட்ட தங்கம் ஐயா. இந்த பாருமா, யாரு எப்படின்னு யாருக்கும் தெரியாது. அது காலம்தான் பதில் சொல்லணும். உன் மனசை மட்டும் கொஞ்சம் திடமா வச்சுக்கோ. சரி கிளம்பி போயிட்டு வாம்மா.